விஸ்வடாக் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய திருக்குறள் என்னவென்றால், அன்பின் வழியது உயிர்நிலை அஃதில்லார்க்கு என்புதோல் போர்த்த உடம்பு அப்படின்னு வள்ளுவர் சொன்னார் நண்பர்களே. குறள் இன்னொரு முறை நண்பர்களே, அன்பின் வழியது உயிர்நிலை அஃதில்லார்க்கு என்புதோல் போர்த்த உடம்பு அப்படின்னு வள்ளுவர் சொல்றார் நண்பர்களே. இதனுடைய அர்த்தம் என்னவென்றால், ஒரு மனிதன் வாழ்கின்ற வாழ்க்கையின் வழியானது அன்பு இருக்க வேண்டும், அன்பு செலுத்தி வாழ வேண்டும். அப்பொழுதுதான் அவன் மனிதன். அப்படி அன்பு செலுத்தாத வாழ்கின்ற பொழுது அவன் வெறும் தோலினால் போர்த்தப்பட்ட ஒரு உடம்பு அப்படின்றான். அதாவது என்ன, நீ அன்பு செலுத்தி வாழ்கின்ற பொழுது மட்டும்தான் உயிரோடு இருக்கக்கூடிய மனிதன், அதான் உயிர்நிலை. அஃதில்லார்க்கு அப்படி இல்லவில்லை என்றால் என்பு தோல் போர்த்த உடம்பு அப்படின்னா வெறும் தோல் போர்த்திய உடம்பு. நீ அன்பு செய்யலைன்னா நீ இறந்து போன பிணத்திற்கு சமம். அன்பு செலுத்துகின்ற பொழுது மட்டும்தான் மனிதனாக நீ வாழ்வதற்கு தகுதி உள்ளவன். அதாவது ஒரு மனிதன் தான் பிறக்கின்றான் என்றால் அவன் அன்பு செலுத்துபவனாக இருக்க வேண்டும். மனிதனாக பிறப்பவன் அன்பு செலுத்துபவனாக இருக்க வேண்டும். அப்படி அவன் அன்பு செலுத்துபவனாக இல்லை என்றால் அவன் பிணத்திற்கு சமம். என்னன்றாரு, ஒவ்வொரு மனிதனும் பிறந்தா அவன் அன்போடு இருக்கணும்டா, அப்படி இல்லைன்னா அவன் வந்து மனிதன் இல்லைடா, அவன் பிணத்துக்கு சமம்டா, மனிதனாக பிறக்க தேவையில்லை அப்படின்னு வந்து ஒரு சொல்கிறார் நண்பர். அவன் நிறைய பார்ப்போம், நிறைய விஷயங்கள் நம்ம டெய்லி பார்க்குறோம். நம்ம எல்லாத்தையுமே என்னன்னு, அதாவது எப்படி மனிதர்கள் பழகுவார்கள் அப்படின்னா, நம்ம நிறையா கிராமத்தில் நம்ம கேட்டிருப்போம். எப்படின்னா, அதாவது ஒருத்தனை வந்துட்டு விஷத்தை கொடுத்து சாகடிக்கலாம், வெள்ளத்தை கொடுத்து சாகடிக்கலாம்னு சொல்லுவாங்க. கிராமத்தில் பார்த்துருப்பேன். அதாவது எப்படின்னா, இப்போ விஷத்தை கொடுத்து சாவடிக்கிறேன்னா நீ எதிரி நான் எதிரி, ரெண்டு பேரும் வந்து பரம்பரை எதிரிகளாக இருப்பார்கள். அவர்கள் ரெண்டு பேருமே சண்டை போட்டுக்குவாங்க. இவனை பற்றி அவனுக்கு தெரியும், அவனை பற்றி இவனுக்கு தெரியும். இவன் ஆற்றுறதுக்கு எதிர்வினை அவன் ஆற்றுவான், அவனுக்கு வந்து எதிர்வினை இவன் ஆற்றுவான். இந்த மாதிரி இவங்க ரெண்டு பேருமே வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, நேருக்கு நேராக மோதிக்கொள்வார். இன்னொன்று இருக்குது, வெள்ளத்தை கொடுத்து சாவடி, விஷத்தை கொடுத்து சாவடி இல்லை வெள்ளத்தை கொடுத்து சாவடி. அதாவது எப்படின்னா, அவங்க கூட நட்பாக பழகுகின்ற மாதிரியே பழகி கொண்டிருப்பார்கள். அதாவது நல்ல நண்பன் போல் அவங்க கூட பழகுவாங்க. ஆனால் பின்னால் பார்த்தோன்னா வந்துட்டு அவர்களுக்கு ஆபத்தை மட்டுமே செய்வார்கள். அதாவது அவர்களை பற்றி அடுத்தவர்களிடத்தில் புறம் சொல்வது, அவர்களுடைய வாழ்க்கைக்கு வந்துட்டு எதிரான தீய வினைகளை செய்வது, இதுதான் வந்துட்டு என்னன்னு கேட்டிங்கன்னா, அதாவது வெள்ளத்தை கொடுத்து சாகடிக்கிறதுன்றாங்கல்ல, அதுக்கு தான் அர்த்தம். எப்பயுமே நம்ம யாரு கூடனா பழகிறோன்னா உண்மையான நிலையில் வந்துட்டு பழக வேண்டும், உண்மையான அன்போடு பழக வேண்டும். ரெண்டாவது வந்துட்டு ஒரிஜினாலிட்டி நம்ம இம்பார்ட்டன்ட், ரொம்ப முக்கியம். அதாவது ஒருவருக்கு ஒருவர் உண்மையாகவே அன்பு இருக்க வேண்டும். அந்த அன்பின் வெளிப்பாடு வந்துட்டு என்ன வேண்டும்னா மிகவும் உன்னதமாக இருக்க வேண்டும். அன்புன்னா என்ன, மனிதநேயம், இரக்கம், பாசம், இது மூன்றும் சேர்ந்தது தான் அன்பு. ஒரு மனிதன் என்பவன் மனிதனாக இருக்க வேண்டும், மனித நேயத்துடன் இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் அவன் மனிதன். ரெண்டாவதாக அவன் இரக்க குணத்துடன் இருக்க வேண்டும். அடுத்தவர்களுக்கு ஒன்றுன்னா அவன் வந்து வருத்தப்படுறவனாக இருக்க வேண்டும். பாசம், அடுத்தவர்கள் மீது அதிக அக்கறை உள்ளவனாக இருக்க வேண்டும். அதான் அன்பு என்பது என்றால் மனிதநேயம், இரக்கம், பாசம், இது மூன்றும் கலந்தது தான் அன்பு. அதாவது ஏதோ ஒன்று சொல்லுவாங்க பாருங்க, உதட்டில் வந்துட்டு உறவு, உள்ளத்தில் வந்து பகைன்னு சொல்லுவாங்க. அதாவது நல்ல விதமாக அடுத்தவங்க கிட்ட வந்துட்டு பேசுறது, பட் உள்ளத்தில் பார்த்தா அவங்கள வந்துட்டு தீங்கு செய்யலான்னு நம்ம நினைக்கிறேன். அந்த மாதிரி எப்பொழுதுமே இருக்கக்கூடாது. நீ வாழ்கின்ற பொழுது அடுத்தவர்களிடத்தில் உண்மையாக வாழ், கனிவுடன் நடந்து கொள். அடுத்தவர்களுக்கு அவ்வளவு சீக்கிரம் நீ தீங்கு செய்ய முற்படாதே, எண்ணாதே. அப்படி நாம் எண்ணினோம் என்றால் நாம் மனிதனாக பிறந்ததற்கு அர்த்தம் இல்லை. அதான் பாரதி சொன்னான், எண்ணிய முடிதல் வேண்டும், நல்லவை எண்ணல் வேண்டும் சொன்னான். நாம் வந்து நினைக்கிறது எல்லாமே வந்துட்டு என்னதான் இருக்கணும், கண்டிப்பாக நடந்து முடிக்கணும், முடிந்தே ஆக வேண்டும். ஆனால் நாம் நினைக்கக்கூடியது என்னதாக இருக்க வேண்டும், நல்லதாக மட்டுமே இருக்க வேண்டும். அதுக்கு தான் பாரதி சொன்னான், எண்ணிய முடிதல் வேண்டும், நல்லவை எண்ணல் வேண்டும். நான் நினைக்கிறது எல்லாமே நடக்கணும் கடவுளே, ஆனால் நான் நல்லதை மட்டுமே நான் நினைக்கணும் கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு தான் பாரதியார் சொன்னார். எனவே நண்பர்களே, இந்த உலகத்தில் மனிதனாக பிறந்து விட்டால் அதனுடைய அர்த்தமே அன்போடு வாழ்வது மட்டும்தான். அப்படி இல்லை என்றால் நாம் மனிதனாக இருந்தும் புண்ணியம் இல்லை, உயிரற்ற உடல் அப்படின்னு வள்ளுவர் சொல்கின்றார் என்று கூறி நாளை மீண்டும் மற்றொரு திருக்குறள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம் நண்பர்களே.